அன்பினர்களே, நாம் தொடர்ச்சியாக ஈரானுக்குள்ளிருந்து கிடைக்கப்பெறுகின்ற அதிகப்படியான செய்திகளை அதிகமாக உங்களுக்கு இறக்க வேண்டிய ஒரு தேவை இருப்பதால் நேரம் காலம் பார்க்காமல் வருகின்ற செய்திகளை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றபடியால் இன்றைய செய்தி ஒன்றோ நாம் விதியும் ஒரு வெள்ளிக்கிழமை செய்தியாகத்தான் நாங்கள் தருகின்றோம். அதாவது ஈரான் இப்பொழுது ஒரு பலவீனம் அடைந்திருக்கின்றது. அரபு நாடு, அதாவது வளைகுடாவில் இருக்கின்ற அத்தனை அரபு நாடுகளும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். அதனால் இந்த வாய்ப்பை நாங்கள் எப்படி எங்களுக்கு சாதமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதில் அமெரிக்கா குறியாக இருக்கின்றது. இது குறித்து சவுதியின் இளவரசர் சல்மான் அவர்களுடன் அமெரிக்க ஜனாதிபதி கலந்து பேசியதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதாவது ஈரான் மீதான தாக்குதல் பலவீனமான இஸ்லாமிய குடியரசின் சலுகைகள் பெறும் வாய்ப்பை கெடுத்துவிடும் என்று சல்மான் கருதுகின்றார். அமெரிக்காவும் அதன் வளைகுடா கூட்டாளிகளும் ஈரான் பலவீனம் அடைந்துள்ளதாக எதிர்கொள்கிறார்கள். ஆனால் அதை எவ்வாறு பயன்படுத்திக் கொள்வது என்பது குறித்து ட்ரம்ப் சிந்திச்சு வருகின்றாராம். இதுதான் இன்றைய செய்திகள். இந்த செய்திகளை நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற போது ஜனவரி மாதம் சூடான் இராணுவத்துடன் சவுதி அரேபியா $1.5 மில்லியன் ஆயுத ஒப்பந்தத்தை மேற்கொண்டது. அது ஒரு நிபந்தனையை விதித்தது. ஜெனரல் அப்தஸ் அல் ஈரானிய ட்ரோன்களில் இருந்து விலகிச் சென்றால் ஆயுதங்கள் ஆயுதப்படைகளுக்கு செல்லும் என்று வளைகுடாவில் உள்ள ஒரு அதிகாரியும் இந்த விஷயத்தில் விளக்கப்பட்டதாக ஒரு ஆதாரபூர்வமான செய்தியும் வெளிவந்திருக்கு. அதாவது ஈரானுடன் ஒரு நெருக்கடியான நிலைமையில் இருந்தாலும் கூட இப்பொழுது ஈரானுக்கு எதிராக யார் யாரை எந்தெந்த நாடுகளுடன் இணைந்து அடுத்த கட்ட போருக்கு போகலாம் என்பது குறித்துதான் ராம்ஜி மிகப்பெரிய ஒரு ரவுண்ட் அப் பண்ணி வருகின்றார். நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இல்ல, அவர் ஒரு நல்ல விடயம். என்ன நல்ல விடயம் என்றால், யார் என்றால் நம்ம பரவாயில்ல, நல்ல விடயம் என்னென்றால் அவர் எல்லா அந்த ராணுவ உயர் பட்டங்களை அவர் ஆலோசிச்சு வருகின்றாராம். அது நல்ல விடயம் தானே. மாமா ஒரு டுபாகூர், அது விஷயம் வேறு. ஆனால் இந்த ராணுவ சம்பந்தமாக தனக்கு முன்னறிவு பின்னறிவு இல்லை என்பதால் ஓய்வு பெற்ற CIA அதிகாரிகள், சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியோட CID அதிகாரிகள் மற்றும் இஸ்ரேல் அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பேச்சுவார்த்தை செய்து வருகின்றார்கள். அடுத்த கட்டம் எதை நாம சொன்னமே, வளைகுடா யுத்த மேகம் ஒன்று இருக்கின்றது. வளைகுடாவில் யுத்தம் ஒன்று அதிகரிக்கப்படுமானால் சவுதி மற்றும் வளைகுடா நாடுகளை விட்டு ஏனைய நாட்டவர்கள் கூடிய சீக்கிரம் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் ஒரு நிலைமையை நாம் பற்றி சொல்லி இருக்கிறோம். இப்பொழுது அமெரிக்கா ஈரான் மீது போர் தொடுப்பது குறித்து தொடர்ச்சியான பேச்சுவார்த்தையில் பேசி வருகின்றார்கள். இந்த விளையத்தில் இந்த ராஜதந்திர சக்கரம் மற்றும் கையாளுதல் சவுதி அரேபியா போன்ற வளைகுடா நாடுகள் எவ்வாறு புத்திசாலித்தனமாக ஈரானின் பலவீனத்தை பயன்படுத்திக் கொள்ள முயல்கின்றன என்பதை காட்டுகிறது. ஏனெனில் தெஹ்ரான் இஸ்ரேலுக்கு எதிரான ராணுவ பின்னடைவுகள் மற்றும் பொருளாதார நெருக்கடியின் மத்தியில் உள்நாட்டில் கோபத்தில் சக்தி வாய்ந்த கலவையை சமாளிக்கிறது. ஆனால் சில வளைகுடா நாடுகள் கவலைப்படுகின்றன என்று ஆய்வாளர்கள் இன்று தெரிவித்திருக்கின்றார்கள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானை தாக்கினால் அவர் ஒரு புதிய சமநிலையை கெடுக்க முடியும். இது மோதல் ஆபத்து இல்லாமல் அமைதியான சலுகைகளை பெறவும் அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்கவும் அனுமதிக்கும் என்றும் அவர்கள் நம்புகிறார்கள். குழப்பத்தில் மூழ்காத பலவீனமான ஈரானில் வளைகுடாவிற்கு ஒரு நன்மை இருக்கிறது என்று தேசிய நலன் மையத்தின் மூத்த உறுப்பினரான யோசுவா யாபே என்ற ஒரு செய்தியில் தெரிவித்திருக்கின்றார். நிச்சயமாக வளைகுடா முடியாட்சிகளின் உடனடி கவலை என்னவென்றால், ஒரு அமெரிக்க தாக்குதல் இஸ்லாமிய குடியரசின் கடுமையான எதிர்வினையை தூண்டி அது அவர்களின் எல்லைகளை தாண்டி பரவக்கூடும், அல்லது இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை IRGC அதிகாரத்தை மேலும் பலப்படுத்த வழிவகுக்குமா. இந்த பயந்துட்டாங்கல்ல, அவர்கள் விரும்பாது ஆட்சி மாற்றத்திற்கு வழிவகுக்கும் தொடர்ச்சியான அமெரிக்க தாக்குதல்கள் அப்போது பெரும்பாலும் IRGCயின் மென்மையான சதித்திட்டமாக இருக்கும் என்றும், இது மதகுரு ஆட்சியை விட மிகவும் மோசமாக இருக்கலாம் என்றும் வெளியுறவுத்துறையின் உளவுத்துறையில் முன்னணி வளைகுடா ஆய்வாளராக முன்னர் பணியாற்றிய யாபே இன்றொரு செய்தியில் வெளியிட்டிருக்கிறதாக இந்த செய்தி பரவலாக அடிபடுகின்றது. கடந்த 2 ஆண்டுகளாக ஈரான் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் ஜூன் மாதம் இஸ்ரேலுடன் மோதிய 12 நாள் போரின் போது டெல் அபிப் மீது ஏவுகணையை தாக்கி
ஏவுகணைகளை தாக்கி அமெரிக்கா அதன் அணுசக்தி நிலையங்களை குண்டு வீசி தாக்கிய பிறகு மற்றொரு நாள் போராட உயிர் வாழ்வதன் மூலம் அவர்களுடன் இணைந்து செயல்பட முடியும் என்பதை அது நிரூபித்துள்ளது. இது பொய்யுங்க. அதாவது நாம் ஏற்கனவே அப்போதே தந்தோம், அந்த 12 தினங்களுக்குள்ளும் ஈரான் தனது அணுகுண்டை செய்து விட்டது. அது உத்தியோகபூர்வமாக கடந்த வாரம் முழுவதும் உலகம் முழுவதும் அது ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. அது வெற்றிகரமாக அந்த அவங்களோட அணுகுண்டு வெடிப்பை பரிசோதித்து பார்த்து விட்டார்கள். அதுவும் அச்சமூட்டுது. இப்ப சொல்றாங்க அவங்களோட அணு உலையை அழிச்சுன்னா அது பொய்யுங்க. அணு உலையை அழிச்சிருக்கலாம், அணு உலைக்குரிய அத்தனை ரிசோர்ஸும் தூக்கிட்டு வெளியாயிட்டாங்க. சுருக்கமாக அமெரிக்காவும் அதன் வளைகுடா கூட்டாளிகளும் ஈரான் பலவீனமடைந்துள்ளதாக ஒப்புக்கொள்கிறார்கள். ஆனால் அந்த பலவீனத்தை எவ்வாறு தமக்கு சாதமாக பயன்படுத்திக் கொள்வது என்பதில் அவர்கள் வேடு பறக்கிறார்கள் என்றும், சவுதி அரேபியாவை பொறுத்தவரை இது சூடானில் அது செய்ததை போன்றது என்றும் நிபுணர்கள் கூறுகின்றனர். ஈரானின் பலவீனத்தால் வளைகுடா பயனடைகிறது. அவர்கள் வெற்றிடத்தை நிரப்புகிறார்கள். ஆனால் அவர்கள் அதை மிகவும் ஒழுங்காகவும் குறைந்த செலவிலும் செய்ய விரும்புகின்றார்கள் என்றும் சர்வதேச நெருக்கடி குழுமத்தின் வளைகுடா திட்டத்தின் இயக்குனர் ஜஸ்மின் ஃபாரூக்கும் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த பலவீனத்தை ஆட்சியை தாக்க ஒரு சாத்தியமான வாய்ப்பாக கருதுகின்றன. அதே நேரத்தில் வளைகுடாவில் உள்ள சிலர் சலுகைகளை பெறுவதற்காக வாய்ப்பை காண்கிறார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த மாத தொடக்கத்தில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது அரசாங்கம் மிருகத்தனமான, அதாவது ஈரான் கவர்மெண்ட், நாம் ஏற்கனவே தந்திருக்கிறோம் இல்ல, ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது அரசாங்கம் மிருகத்தனமான ஒடுக்குமுறையை மேற்கொண்ட போது ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்ற அச்சத்தை எழுப்பினார். சவுதி அரேபியா, ஒமன் மற்றும் கத்தார் அமெரிக்காவை தாக்குவதற்கு எதிராக வற்புறுத்தின. போராட்டங்கள் குறைந்ததால் பதட்டங்கள் தனித்துள்ளன. நல்லா பார்த்துக் கொள்ளுங்க. மீண்டும் செய்தி டபுள் தாரம். அதாவது இப்ப ஈரான் ஒரு இந்த இன்டர்நெட் எல்லாம் உடைச்சிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு மிகப்பெரிய வேட்டையாடிச்சு இல்லையே, நாமளும் அந்த செய்தியா தந்தம் இல்லை, உத்தரவிடப்படுறதுக்கு கூர்க்க IRGC மிக முக்கியமான படைகளுக்கு உத்தரவிட்டு 47 மணி நேரத்துக்குள் சுமார் 20,000 சொல்றாங்க. யாரும் கவுண்டிங் பார்க்கல. ஏராளமான கொலைகள் சுடப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு சொல்லிட்டோம் இல்லை. அந்த வகையில இது என்ன சொல்றாங்க, சவுதி அரேபியா, ஒமான் மற்றும் கத்தார் அமெரிக்காவை தாக்குவதற்கு எதிராக வற்புறுத்தின. இது எப்படி அமெரிக்காவை தாக்குவதற்கு எதிராக வற்புறுத்தின. போராட்டங்கள் குறைந்ததால் பதட்டங்கள் தனித்தனவா. அமெரிக்கா தீவிரமடைவதற்கான அறிகுறிகளுக்கு பிறகு சில வளைகுடா தலைநகரங்கள் ட்ரம்பை ஒரு புதிய சுற்று தாக்குதலை தொடங்குவதை தடுக்கவில்லை என்று கவலை கொண்டுள்ளன. மேற்கத்திய அதிகாரி, ஒரு அரபு தூதர் மற்றும் ஒரு வளைகுடா வட்டாரம் இந்த விஷயத்தில் விளக்கம் அளித்தனர். ஆக அதாவது ஈரான் மீது ஒரு தாக்குதல் நடத்த வேண்டும் என்பதில் சில நாடுகள் குறியாகவே இருக்கின்றது. அச்சம் கொண்ட நாடுகள் மாத்திரம். முதலாவதாக வளைகுடா நாடுகள் அமெரிக்க தாக்குதல்களை எதிர்க்கின்றன. அதாவது சவுதி அரேபியா உட்பட சொல்றாங்க. ஏனெனில் அவர்கள் மோதல்களில் சிக்கிக் கொள்ளலாம் என்று அஞ்சு. அதாவது நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இல்லை, ஈரான் மீது இவங்கள் அமெரிக்கா நேச நாடுகள் தாக்குதல் கொடுக்குமானால் அமெரிக்கா நிலை கொண்டிருக்கின்ற வளைகுடாவில் எங்க இருக்கு, கட்டார்ல, ஒமான்ல எல்லாம் வச்சுக்கிறீங்க, பிரிட்டனும் அமெரிக்காவும் வச்சுக்கிற இந்த தளங்கள் மீது நாம ஏற்கனவே சொல்லிக்கிறோம் இல்ல, 2000 கிலோமீட்டர் 10,000 கிலோமீட்டர் பாயக்கூடிய மிசைல் அத்தனையும் இறக்கப்படும். ஏற்கனவே கட்டார்ல கொண்டு காட்டிருக்கிறோம் இல்ல, கொட்டி காட்டினோம் இல்ல, அல் உதைஸ் கிட்டத்தட்ட 50,000 40,000 50,000 போர்சஸ் 5 மணி நேரத்துக்குள்ள மூட்டையை காட்டி ஓடினீங்கல்ல, பயத்தில் அடிச்சு போடுறான் சவுதிக்காரன். இப்பொழுது இவங்க என்ன பாக்குறாங்க என்றால், இந்த வளைகுடா அமெரிக்காவின் நேச நாடுகள், நேச நாய்கள் என்ன பாக்குறாங்க என்றால், ஈரான் எங்க மீதும் அடிச்சிருவானோ அச்சம் எங்களுக்கு வந்திருக்குது. அதனால அப்பா நீ இப்ப சண்டைக்கு போகிறாரு, கொஞ்சம் பொருள் பாப்போம் சொல்லாங்களே ஒழிய அவங்க முழுசாக தடுக்க விரும்பினாலும் அமெரிக்கா அதிபர் அதை விரும்பல. நீ என்ன அடிக்கிறாரு ஒத்தக்கால நிக்கிறாரு. ஆனால் இவங்கட நேச நாடு, அதாவது குவைட்ல இருக்குது, ஒமான்ல வச்சுக்கிறாங்க, பஹ்ரைன்ல வச்சுக்கிறாங்க, அபுதாபில வச்சுக்கிறாங்க, துபாயில வச்சு எல்லாம் ஆக சுற்றி இருக்கின்ற ஈரானை சுற்றி இருக்கின்ற எல்லா நாடுகளிலும் அமெரிக்காட பேஸ் இருக்குது. அந்த பேஸ் அடிக்கும் போது இவங்கட நாட்டு ஒரு பகுதி டேமேஜ் ஆகுமா ஆகாதா, அந்த அச்சம் இருக்குல்ல, அந்த பயம் உங்களுக்கு இருக்குண்டாமா. முதலாவதாக வளைகுடா நாடுகள் அமெரிக்க தாக்குதலை எதிர்க்கின்றனர். ஏனெனில் அவர்கள் மோதல்களில் சிக்கிக் கொள்ளலாம் என்ற
அச்சம் வந்திருக்கின்றது. சவுதி அரேபியா மற்றும் கத்தார் போன்ற நாடுகள் அமெரிக்க ராணுவ தளங்களை நடத்துகின்றன. இஸ்லாமிய குடியரசு உள் அமைதியின்மையை எதிர்கொள்ளும் நேரத்தில் ஒரு அமெரிக்க தாக்குதல் ஈரானின் அணுசக்தி நிலையங்களை அமெரிக்கா குண்டு வீசி தாக்கிய பிறகு 2025 ஜூனில் கத்தாரில் உள்ள அல் உதைத் விமான தளத்தின் நடனமாடியதை விட தொலைநோக்குடைவை மற்றும் கணிக்க முடியாது சொல்றாங்க. நல்ல சாத்திரம் தானே. அந்த கவலைகளை நீட்டிப்பதற்காக அமெரிக்கா ஃபெட்ஹாட் மற்றும் டாட் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளை இந்த பகுதிக்கு நகர்த்தி வருவதாக இந்த வாரமே தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது அவங்களோட செய்தியை தெரிவிக்கிறது. ஆனால் தாக்குதலுக்கு எதிர்ப்பு குறிப்பாக சவுதி அரேபியாவில் ராணுவ மென்பொருள் தந்திரோபாய நிலைப்பாட்டிற்கு அப்பால் நீண்டுள்ளது என்றும் வளைகுடா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. முதலாவதாக ஈரான் இனி ஒரு அச்சுறுத்தலாக கருதப்படவில்லை. இரண்டாவதாக ஈரானியர்கள் பலவீனமாக இருப்பதால் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஒரு உண்மையான வாய்ப்பு உள்ளது என்றும் சொல்லப்படுகிறது. ரம்மிடம் அவர்கள் வெனிசுலாவில் இருந்து அமெரிக்கிடம் கூறப்படுவது என்னவென்றால், இது எங்கள் பகுதி, நாம் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று அந்த வட்டாரங்கள் சொல்றாங்க. அடுத்தது ஐக்கிய எமிரேட்ஸ் சவுதி புலவு ஈரானுக்கு என்ன அர்த்தம்? சவுதி அரேபியா, ஒமான் மற்றும் கத்தார் ஆகியவை புதிய சுற்று தாக்குதல் நடத்துவதற்கு எதிராக ட்ரம்பை வற்புறுத்துவது முன்னணியில் இருந்தாலும் யுஏஇ ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் நிலைப்பாடு தெளிவற்றதாக உள்ளது. அவர் சொன்ன ஏற்கனவே நிபுணர்கள் மற்றும் அதிகாரிகளிடமிருந்து கலவையான சமிச்சைகள் வருகின்றன. அவங்க விரும்புறாங்க அடிக்கணும் என்று அவங்க இதை கொண்டு போர்டர் தாண்டி இருக்கிறாங்கல்ல. எமிரேட்ஸின் ஆளும் அல் நஹ்யான் குடும்பம் அதன் வளைகுடா அண்டை நாடுகளை விட அதிக ஆபத்து வரம்பை கொண்டுள்ளது மற்றும் தெஹ்ரானில் ஆட்சி மாற்றத்துக்கு ஆதரவான இஸ்ரேலுடன் வெளிச்சம் போடுவதால் எச்சரிக்கையாக உள்ளது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் அபுதாபியில் உள்ள அதிகாரிகளால் விளக்கப்பட்ட மற்றவர்கள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஈரானில் ராணுவ தலையீட்டை எதிர்க்கிறது என்று தெரிவிக்கிறார்கள். வந்துச்சா? ஈரான் மீதான தாக்குதலுக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மிகவும் இணக்கமாக உள்ளது என்பதற்காக ஒரு அறிகுறி ஜூன் 2025 இருந்ததை போல் அல்லாமல் இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக அமெரிக்காவை தீவிரமாக வலியுறுத்துவதில் சவுதி அரேபியா முன்னணியில் உள்ளது என்றும் வளைகுடா செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆக இப்ப அதாவது பிச்சை வேண்டாம் நாயை புடி, நம்ம ஊர் பாசம் இருக்குல்ல, பிச்சை வேண்டாம் நாயை பிடிப்பா என்று சொல்ற மாதிரி, ஐயோ சண்டை வேண்டாம், ஒரு அமைதிக்கு போகும்னு எல்லாரும் சேர்ந்து ரம்ஸ் மாமுட கெஞ்சி கொண்டிருக்கிறாங்க. நல்லா கெஞ்சுங்கடா. சவுதி அரேபியாவுக்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கும் இடையிலான உறவுகள் முறிவதற்கு முன்பு இந்த அதிகரிப்பு நடந்திருந்தால் சவுதிகள் தாக்குதலை தடுக்க முயற்சிப்பதில் அவ்வளவு முதலீடு செய்திருக்க மாட்டார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் இஸ்ரேல் தாக்குதலுக்கு ஆதரவாக உள்ளது. அவருக்கு எப்பயும் அடிக்கணுமே. அவர் என்னென்றால் அமெரிக்கா என்ற குடைக்குள் பூந்து தப்பிக்கொள்ளணும். ஏற்கனவே அழிஞ்சு உடைஞ்சு கிடக்கிறாய், இப்ப உன்னால ஒண்ணும் பண்ணலாமே. அந்த பயம் உங்களுக்கு இருக்கு இல்ல? ஈரான் பயம் காட்டுறான். அவன் அந்த மாதிரி அவன் என்ன சொல்றான்? நேற்று நாம தொடர்ச்சியாக 3 காணொலி சந்தம் இல்லை. ஈரான் அச்சுறுத்தல், பயங்கரமான அச்சுறுத்தல் என்ன? எங்க தலைவர் மீது ஏதாவது நீங்கள் செஞ்சால் அந்த கையை வெட்டுவோம். அதாவது வடகிழக்குல இவன் இந்த கோரஸ் இருக்கான் இல்லையா, கோரஸ் காடு, அந்த காடு நிறைந்த வனத்துல வடகிழக்குல யாராவது அத்துமீறி ஒரு மரம் வெட்டினால் அவன்ட கையை வெட்டுவோம்னா இவன் சொல்லுவான். ஆறு இந்த போரஸ்காரங்கள் எல்லாம் பெரும்பான்மை இனத்தை சேர்ந்தவங்க தானே. அந்த மாதிரி எங்க தலைவர் கமேனி சுப்ரீம் லீடர் மீது ஏதாவது ஒரு தாக்குதல் முயற்சி செய்யப்படும், ஆனால் அதுக்கு நாங்க அவன்ட கையை வெட்டு. இதோ ஒரு பாசையும் சொல்லலாம் வேண்டாம், இதே போதும் நினைக்கிறேன். அப்படிதான் அவங்க சொல்றாங்க சாமியோ, அதுதான் நாமளும் சொல்றோம். ஆக ஈரான் மீது தாக்குதல் தொடுக்க கூடாது என்பதில் வளைகுடா நாடுகள் உறுதியாக இருக்கிறாங்க. இதே போன்றுதான் அதாவது எமிரேட்ஸ் மட்டுமில்லை, பக்கத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் ரியாத்தின் தற்போதைய முக்கிய அக்கறையில் ஒன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸை எதிர்த்து போராடுவது ஈரானில் இராணுவ தலையீட்டை அது எதிர்க்கிறது என்பது அந்த பகுதி அவ்வளவு, அதாவது பயம் வந்துட்டு எல்லாருக்கும். 2018ஆம் ஆண்டில் சவுதி அரேபியாவின் அப்போதைய வெளியுறவு அமைச்சர் அடல் அர்ஜூபர் ஈரானை உலகின் பயங்கரவாதியின் முக்கிய ஆதரவாளர் என்று அழைத்தார். அந்த நேரத்தில் சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் யெமனின் ஹவுதிகளுக்கு எதிராக ஒரு கொடூரமான போரில் ஈடுபட்டிருந்த நட்பு நாடுகளாக இருந்தனர். அவர்கள் தெஹ்ரானிடமிருந்து ஆயுதங்கள் பயிற்சி பெற்று ஆதரவை பெற்றிருக்கிறார். இப்படி ஏகப்பட்ட விடயங்கள் தற்போது வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. வளைகுடா நாடுகள் கொஞ்சம் பயந்துட்டாங்க. அதை மட்டும் நாம தெளிவாக உறுதியாக சொல்லலாம். ஆம்நேயர்களே, மற்றும் ஒரு வீடியோவில் இன்று இரவும் சந்திப்போம். நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.